தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாட்டிலே திருக்குடும்ப திருவிழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். யோசேப்பு, அன்னை மரியா, இயேசு கிறிஸ்து இவர்களுடைய குடும்பமே அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான குடும்பமாக அமைகின்றது என்பதனை இன்றைய வழிபாடானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்னை மரியாவும் யோசேப்பும் இதுவரை விவிலியத்திலே எங்கேனும் பேசிக்கொண்டதாக ஒன்றுமில்லை. ஆனால் யோசேப்பு அன்னை மரியாவை நிச்சயம் செய்த பிற்பாடு இறைவனின் திருக்கொடையே என்று அழைத்ததாக வீரமாமுனிவர் எழுதியிருக்கின்றார். யோசேப்பு யாவற்றையும் கனவில் அறிந்து முடிவெடுக்க கூடியவராகவும் குடும்ப தலைவராகவும் இருக்கின்றார். அன்னை மரியாவிடம் வானதூதர் நேரடியாக வந்து பேசிய பொழுது கூட அன்னை மரியா சில கேள்விகளை கேட்டதாக அங்கே விவிலியத்திலே வாசிக்கின்றோம். ஆனால் யோசேப்பு எடுத்த முடிவிலே அன்னை மரியா ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் கேட்கவில்லை. குழந்தையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடு, இங்கே அரசன் அக்குழந்தையை கொல்லுவதற்கு தேடுகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் எடுத்த முடிவிலே எந்த கேள்வியும் இல்லாமல் அன்னை மரியா உடன்பட்டு செல்லுகின்றார். அதே போல விவிலியத்திலே வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். குடும்பத்திற்கு அடிப்படையில் இருக்க வேண்டியது அன்பு. அதனால்தான் திருவள்ளுவர் 45வது குறளிலே சொல்லுகின்றார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு என்பது அடித்தளமாக இருக்க வேண்டும். அந்த அன்பு எதற்காக என்றால் அறம் செய்வதற்காக இருக்க வேண்டும். இல்லறம் என்பதே அறம்தான். அறம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதிலே இறைவன் சிற்றின்பத்தை சேர்த்து வைத்தான். ஏனென்றால் அறம் மட்டுமே செய்து சலித்து போய்விடக்கூடாது. அன்பின் அடையாளமாக இன்பத்தின் வழியாக பெற்றெடுக்கப்பட்டதுதான் குழந்தை பேறு. இன்றெல்லாம் முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு ஆணுக்கு பெண் எதில் சளைத்தவர்கள், நாங்களெல்லாம் சரிசமம் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு நாளும் ஒரு ஆணுக்கு பெண் ஈடாக முடியாது. அதே போல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ஈடாக முடியாது. இவன் பாதி இவள் பாதி. அதனால்தான் இறைவன் அவர்களை சேர்த்து வைக்கின்றான். நீங்கள் இனி இருவர் அல்ல ஒருவர் என்று. அதனால்தான் இறைவனே சைவ சமயத்திலே அர்த்தநாரியாக காட்சி கொடுக்கின்றார். ஆணும் பெண்ணும் சேர்ந்து அறம் செய்ய வேண்டும். அன்பு வாழை மரம் போலவும் அறம் அதில் வாழைத்தார் போலவும் அமைகின்றது. எனவே அன்பை விட அறத்திற்கே தமிழானது முக்கியத்துவம் கொடுக்கின்றது. பெண் என்பவள் மென்மை. அதனால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கிய பொறுப்பு என்ன என்றால் விருந்தோம்பல். குடும்பத்திலே சமைத்துதான் சாப்பிட வேண்டும். சமைக்காமல் இருக்கின்ற குடும்பம் விளங்கியதாக ஒருபோதும் இல்லை. ஆண் என்பவன் சற்று உடல் வலிமை மிக்கவன். அவனுடைய பொறுப்பு தீவினை விட்டு பொருளீட்ட வேண்டும். அவன் வெளியில் சென்று அறம் செய்ய வேண்டும். அந்த கடமையானது அவர்களுக்கு இவ்வாறாக பிரித்து கொடுக்கப்படுகின்றது. ஒரு ஆணை விட பெண் மன அளவிலே வலிமை மிக்கவராக இருக்கின்றார். அதனால்தான் கற்பு என்று சொல்லுகின்ற பொழுது அது ஏன் பெண்களுக்கு அதிகம் பாவிக்கப்படுகின்றது என்றால், பெண்ணொருத்தி கற்போடு இருக்கின்ற பொழுது அந்த குடும்பமானது விளங்குகின்றது. இது ஆண்களுக்கான லைசன்ஸ் கிடையாது. நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படி. இவளுடைய கற்பின் மேன்மை ஆணை கூட கற்புள்ளவனாக ஒழுக செய்யும் என்பதுதான் அதனுடைய உண்மை. ஆண் பரத்தமையில் ஈடுபட்டால் குடும்பத்தில் பிளவானது உண்டாகாது. ஆனால் பெண் பரத்தமையில் ஈடுபட்டால் குடும்பமானது உடைந்து போகும். ஏனென்றால் பிறக்கின்ற குழந்தை யாருக்கு பிறந்தது என்கின்ற பெரிய பிரச்சனையானது அங்கே ஏற்படும். அதனால்தான் பெண்ணுக்கான கற்பானது அதிகம் பேசு பொருளாக இருக்கின்றது. திருமணத்திலே ஒரு அம்மிக்கல்லின் மீது மணப்பெண்ணினுடைய காலையை வைத்து அதிலே கணவரானவர் மிஞ்சி போட்டு விடுவார். அதனுடைய பொருள் என்ன என்றால், பெண்ணானவள் இந்த கல்லை போல உறுதியானவள். ஏன் ஒரு உலோகத்தை அங்கே வைத்திருக்க கூடாது என்றால், உலோகம் சற்று சூடேறுகின்ற பொழுது அது இளகி கொடுக்கும். ஆனால் கல்லானது
இலகி கொடுக்காது, அது உடைந்து போகும். இந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய உறுதி கொண்டவள் என்பது பெண். அப்படிப்பட்ட அந்த உறுதி கொண்ட பெண்ணுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவன் ஆண் என்று சொல்லும்படியாகத்தான் அங்கே அம்மி மிதித்து அவருக்கு காலிலே மிஞ்சியானது போடப்படுகின்றது. எனவே கற்பு வாழ்விலே பெண்ணானவள் இலகி கொடுப்பவள் அல்ல, மாறாக அதில் தவறும் பட்சத்தில் அவள் உடைந்து போகக்கூடியவள். இல்லறத்திலே பெண் என்பவள் மிக முக்கியமானவள். அதனால்தான் திருக்குறளிலே பார்க்கின்ற பொழுது இல்லறவியலிலே 2வது அதிகாரமே வாழ்க்கை துணை நலம் என்று ஒரு அதிகாரமானது வைக்கப்பட்டிருக்கின்றது. நல்ல கெட்டித்தனம் உள்ள ஒரு பெண்ணானவள் இருக்கின்ற பொழுது ஒரு ஆணுக்கு எப்பேற்பட்ட இழுக்கு நேரிட்டாலும் கூட அவன் எதிரிகளின் மத்தியிலே, தன்னை இகழ்வோரின் மத்தியிலே நெஞ்சை நிமிர்த்தி ஒரு காளை போல நடக்க முடியும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். திருமணம் என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு பந்தம். இல்லை என்றால் பாரதியை அதனை பாடியிருக்க மாட்டான். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், தூண்களிலே துய்ய நிறத்தினா அதிலே மாளிகை ஒன்று கட்டித்தர வேண்டும் என்கின்ற பாடலிலே அந்த பெரிய மாளிகையின் பக்கத்தில் கிணறானது இருக்க வேண்டும். அந்த கிணற்றிலே தென்னை ஓலைகளினுடைய மத்தியில் நிலவு ஒளியானது அந்த கிணற்றில் பட வேண்டும். அந்த இடத்தில் மகிழ்ந்து இருக்க அழகிய பெண்ணொருத்தி வேண்டும். அப்பொழுது பாடல் பாட வேண்டும் என்று பாரதி பாடுகின்றான். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கமாகவே இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுது எதற்கு திருமணம்? அது ஒரு நாள் கூத்து, ஒற்றை பெற்றோர் முறை, திருமணமே தேவையில்லை, குழந்தை பேரு மட்டும் போதும் என்கின்ற நிலை. திருமணம் செய்தாலும் நாமே குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை என்கின்ற கோட்பாடு. குழந்தையை பெற்றெடுத்தால் பொறுப்புகள் அதிகமாகிவிடும், எனவே குழந்தை தேவையில்லை என்கின்ற ஒரு மனநிலை. திருமணமே தேவையில்லை, திருமணமின்றி கூடி வாழ்ந்து கொள்ளலாம். ஓரினச் சேர்க்கை, ஓரினச் சேர்க்கையிலே ஓரினச் சேர்க்கையாளர்களினுடைய திருமணம் என்கின்ற நிலையெல்லாம் இன்றைய காலகட்டத்தினுடைய கேலிக்கூத்தாக அமைகின்றது. இன்றைய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் இன்னாராக பிற்காலத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டு அவர்கள் முடிவெடுத்து அந்த சுமையை குழந்தையின் மீது சுமத்துகிறார்கள். ஆனால் கடவுள் ஒரு மனிதரை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்ற பொழுதே அவருக்கு தேவையான பொக்கிஷத்தை ஒரு பெட்டகத்தில் வைத்து அந்த சாவியை குழந்தையின் கையில் கொடுத்துதான் அனுப்புகிறார். இந்த பெற்றோரினுடைய வேலை என்ன என்றால் அந்த பொக்கிஷம் இருக்கின்ற பெட்டகமானது எங்கிருக்கின்றது என்பதனை கண்டறிந்து அந்த சாவியை பயன்படுத்தி குழந்தையானது அந்த பெட்டகத்தை திறந்து அதில் இருக்கின்ற பொக்கிஷத்தை அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு குழந்தையும் இந்த உலகத்திற்கு வருகின்ற பொழுது தன்னிடம் எந்த ஒரு திறமையும் இல்லாமல் இறைவன் இங்கே அனுப்புவது இல்லை. அந்த குழந்தை எப்படிப்பட்ட கெட்டித்தனம், எதில் கெட்டித்தனம் உள்ளவன் என்பதனை இவர்கள் கண்டறிந்து அதன்படி அவர்கள் வழி நடத்துகின்ற பொழுதுதான் அந்த குழந்தையானது ஒரு துறையிலே ஒரு சிறந்த மனிதராக வெளிப்படுகின்றார். இல்லறத்தாருக்கு பொறுமை என்பது மிக முக்கியம். இறைவன் இந்த வாழ்விலே இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்துதான் கொடுக்கின்றான். அதாவது தயிர் கடையும் போது வழக்கமா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு முறை இப்படி அடிப்பாங்க, ஒரு முறை இப்படி அடிப்பாங்க. அதுபோல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கையினுடைய விதி. அவ்வாறு வருகின்ற பொழுதுதான் அந்த தயிரிலிருந்து எவ்வாறு வெண்ணையானது திரிந்து தனியாக வருகின்றதோ அதுபோல நம்மளுடைய ஆன்மாவானது பக்குவம் பெற்று பழுத்து இறைவனுக்கு உரியதாக தனித்து வரும். அக்காலம் வரை நாம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். இன்றைய பொறுமை இழந்ததினாலே குடும்பங்கள் சிதைந்து விடுகின்றன. சாதாரணமா வெளியில் செல்லுகின்ற பொழுது ஒரு கடைக்காரரிடம் ஒரு பொருள் வாங்குகின்றோம், பணம் கொடுத்துதான் வாங்குகின்றோம். அவரிடம் எத்தனை நன்றி சொல்லுகின்றோம். சம்பந்தமில்லாத ஒரு நபர் நம் மீது ஒரு சின்ன ஒரு இடரல் ஏற்பட்டால் நாம் முந்திக் கொண்டு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போகின்றோம். ஏன் இந்த சொற்களை நாம் குடும்பத்திலே பயன்படுத்துவது இல்லை? இந்த சொற்களை குடும்பங்களிலே பயன்படுத்துகின்ற பொழுது பிரச்சனைகள் தீர்ந்து விடுகின்றன. வெளியில் முன்ன பின்ன தெரியாதவர்களிடமெல்லாம் நம் முகத்திலே புன்னகைத்து பேசுகின்றோம்.
குடும்பத்தில் இருப்பவர்களிடம் ஏன் அந்த புன்னகையை காண்பிப்பது இல்லை? கணவன் மனைவி இருவரும் ஒவ்வொரு நாளும் தாங்கள் திருமண ஒப்பந்தத்தின் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை இரவு தூங்குவதற்கு முன் புதுப்பிக்க வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருந்து உன்னை மதிக்கவும் அன்பு செய்யவும் வாக்களிக்கிறேன் என்று சொல்லுகின்றீர்கள். அதை அந்த திருமண நாள் அன்று மட்டும் சொல்லி நீங்கள் தாலியை மனைவி அணிவிக்கின்றீர்கள். அவரும் அவ்வாறே சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதை ஏன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பாக புதுப்பிக்க கூடாது? குடும்பத்திலே கடன் தொல்லையானது இல்லாமல் இருக்க வேண்டும். இதில் முக்கிய பங்கு வகிப்பவர் மனைவி. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்லப்படுகின்றது. கடன் என்பது மிக பெரிய ஒரு குற்றம் என்றே சொல்லலாம். கடன் இல்லாமல் வாழ்வதற்கு வரவுக்கேற்ற செலவு செய்ய நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஒரு அவசர செலவுக்கு ஒரு 500-1000 ரூபாய் இல்லாத நிலையில் மனைவியானவள் மளிகை பொருட்கள் வைத்திருக்கின்ற பெட்டியிலிருந்து கணவனுக்கு கொடுத்து உதவுவாள். இது அவளுடைய கெட்டித்தனம். எவ்வளவு குறைவான வருமானம் இருந்தாலும் கூட அதிலும் ஒரு சிறு பங்கை யாருக்கும் தெரியாமல் எடுத்து சேமித்து வைத்து குடும்பத்திற்கு தேவையான தகுந்த தருணத்தில் அதை கொடுத்து உதவுகின்ற ஒரு கெட்டித்தனம் உள்ள ஒரு இல்லத்தரசி ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டும். இந்த நாளிலே திருக்குடும்பத்தை நாம் முன்மாதிரியாக கொண்டு உலகில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களும் இறைவன் அருளிய அந்த சமாதானத்தையும் அருளையும் பெற்று அன்பை அடித்தளமாக கொண்டு அறம் செய்கின்ற ஒரு குடும்பமாக அமைய இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.